கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய நேரம் நம்மளுடைய இருதயத்தில் நம்ம ஒரு பாவம் செஞ்சோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சோம்னா, நமக்கு அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு குற்றல் இருந்து கொண்டே இருக்கும் இல்லை. நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம்னு சொல்லி நம்ம மனசாட்சி நம்மளை குத்தி கொண்டே இருக்கும். அந்த மனசாட்சி குத்தும் போது நம்ம என்ன டெசிஷன் மேக் பண்ணுறோம், எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைந்திருக்கு. நம்மளுடைய நித்தியமான வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா, அந்த மனசாட்சியை கொடுத்தது கடவுள் தாங்க. ஆதியில வந்து ஆதாம கடவுள் படைத்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ஆதாமோட நாசியில ஜீவ சுவாசத்த கொடுத்தார். அதனால என்ன ஆனார்னா, ஆதாம் ஜீவ ஆத்மானார். அதனால என்னாச்சுன்னா, நமக்குள்ள தேவனுடைய சாயல் இருக்கு. நமக்குள்ள அந்த மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சி என்ன பண்ணும்னா, நம்ம பாவம் செய்துட்டோம், தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நம்ம மீறிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த இருதயத்துல நமக்கு ஒரு குற்றல் இருக்கும். அது நமக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது குத்தும். இல்ல, ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க வந்து பிரசங்கி 12:13 வாசிச்சீங்கன்னா, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. நம்ம தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொள்றது தான் என்னன்னா நம்ம மேல விழுந்த கடமை. நம்மளுக்கு மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை அதுதான். நம்ம அந்த கடமையை மீறும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு குத்தல் வருது. அதாவது தேவனுக்கு பயந்துன்னா என்னன்னா, நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம பாவம் செய்தோம்னா நம்ம தேவன் வந்து நம்மளை அடிச்சிருவாரு, துன்பப்படுத்திடுவாரு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம பாவம் செய்தோம்னா நம்ம மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோம். மறுபடியும் நம்ம தேவனை தான் நம்ம துக்கப்படுத்துறோம். அந்த ஒரு பயம் நமக்கு இருக்கா? நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், அந்த காரியத்தினால மற்றவங்களை ஹர்ட் ஆகிறாங்கன்னா நம்ம அந்த காரியத்தை நம்ம செய்யவே மாட்டோம். ஆனால் நம்ம பாவம் செய்கிறதுனால நம்ம மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம மறுபடியும் சிலுவையில் அடைந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம அந்த பாவம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன டெசிஷன் மேக் பண்ணுறோம் இல்லை. நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பேதுருவும் யூதாஸ் காரியத்தும் தான். பேதுருவும் அதே காரியம் தான் செய்கிறாரு, யூதாஸ் காரியத்தும் அதே காரியத்தை தான் சொல்கிறார். 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் காட்டி கொடுக்கிறார், இன்னொன்று வந்து இயேசு கிறிஸ்துவே எனக்கு யாருன்னு தெரியாது, அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அதாவது இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் அவர் கூடவே இருந்து பேதுருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் சாட்சியும் கொடுக்கிறார். நீர் வந்து பிதாவின் குமாரன் சாட்சி கொடுத்த பேதுரு என்ன பண்றாரு, அவரை சபிக்கிறாரு, எனக்கு வந்து இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி யூதாஸ் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, 30 வெள்ளி காசுக்காக அவர் என்ன பண்றாரு, காட்டி கொடுக்கிறார். 2 பேரும் ஒரே பாவம் தான் செய்யறாங்க. ஆனாலும் 2 பேரும் அதுக்கப்புறம் எடுத்த டெசிஷன் தாங்க ரொம்ப முக்கியம் இல்ல. அந்த பாவம் செய்த உடனே யூதாஸுக்கும் குற்றப்படுது, பேதுருக்கும் மனசாட்சி குத்துது. ஆனா பேதுரு என்ன பண்றாருன்னா, மனம் கசிந்து அழுகிறார். மறுபடியும் இயேசு கிறிஸ்து கிட்ட போறார். அவர் செஞ்சது பாவம்னு ஒத்துக்கொள்றார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவரை மன்னித்து அவர் மேல சபையை கட்டுகிறார். அதுதான் கடவுளா இயேசு கிறிஸ்து. ஆனா நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம்னா, நம்ம பாவம் செய்து கொண்டு நம்ம இயேசு கிறிஸ்துட்ட போறதே இல்லை. யூதாஸ் காரியத்து மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மனுஷர்கிட்ட போறோம். இல்லைன்னா வந்து நான் கரெக்டு தான், நான் இந்த பாவம் செய்த வந்து ஒரு ரீசன் இருக்கு, அவன் அப்படி செஞ்சுட்டான், அதனாலதான் இந்த பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரியம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, பாவம் செஞ்சிட்டோம்னா நம்ம பாவத்தை ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் நம்ம முதல்ல ஒப்புரவாகணும். அதுக்கப்புறம் நம்ம பாவம் அடுத்த மனுஷர்கள் மேலே நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக அந்த மனுஷரிடத்துலையும் போய் நம்ம ஒப்புரவாகணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்குறாரு. அதனால இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட மனசாட்சியை உயர்த்தும் போது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, நம்ம பாவத்தை ஒத்துக்கொள்ளணும். நம்ம பேதுருவை போல இருக்கிறோமா, இல்லை வந்து யூதாஸ் காரியத்து மாதிரி இருக்குமா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 5:24 சிலருடைய பாவங்கள் வெளிரங்கமா இருக்கிறது, நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். ஏன்னா நம்ம பாவம் நம்மளை பின்தொடர்ந்துட்டே இருக்கும். நம்ம போய் தேவனிடத்துல ஒப்புரவாகிற வரைக்கும் அந்த பாவம் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது கடைசி வரைக்கும் நம்மளை விடவே விடாது. ஸோ நம்ம கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இல்லைன்னா, நீ என்கிட்ட வந்து ஒப்புரவாகு, பாவத்தை ஒத்துக்கொள். ஆதாம் செய்த அதே தவறு தான். பணம் சாப்பிட்டியான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லாமல் விட்டுட்டார் ஆதாம். அதே தப்பை நம்ம திருப்பி செஞ்சு, ஆதாம் எப்படி வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாரோ அதே மாதிரி நம்மளும் நம்ம நித்திய ஜீவனுக்கு வராமல் தேவன் நம்மளை வந்து உள்ள விடாமல் பண்ணிடுவார். அதனால இன்னைக்கு நம்ம தேவனுக்கு பயந்து நம்ம மேலே விழுந்த கடமை என்னன்னா, பாவம் செய்யாமல் இருக்கணும். அவருடைய கட்டளைகள் நான் நிறைய கேட்கிறோம். ஆனாலும் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா அந்த பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கோம். அதனால நம்ம பாவம் நம்மளை துரத்தாதபடி, நமக்கு பின்னாடி வராதபடி நம்ம தேவனிடத்தில் ஒப்புரவானோம்னா ஆட்டோமேட்டிக்காக தேவன் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு
நித்திய நித்தியமாய் அவர் கூட சேர்த்து வைத்துக் கொள்வார். இல்ல நமக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து கடைசியா அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளர்கள் தான். ஒரு கள்ளன் பார்த்தீங்கன்னா, தன் பாவத்த ஒத்துக்கொள்றார். இல்ல இன்றைக்கு என் கூட பரதேசில் இருப்பேன்னு சொல்லி அழகா கடவுள் கூட போயிட்டார். இன்னொரு கள்ளன் கூட தான் இருக்கிறார். ஆனால் அந்த இருதயம் கடினத்து நிமித்தம் அவர் அந்த பாவத்த ஒத்துக்கவே இல்ல. கடைசியில வந்து அவர் வந்து நரகத்துக்கு போயிட்டார். அதனால இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம பாவத்த ஒத்துக்கொள்றோமா? நம்ம மேல வந்து கடமைய நம்ம வந்து ஏற்று நடக்கிறோமா? இல்லன்னா நம்ம பாவம் நம்ம கூடயே வந்துருங்க. அதனால இன்னைக்கு நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறி, நம்ம தேவன குத்தப்படுத்தாம, நம்ம தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்ம வருஷத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.